ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ எங்கே இருக்கிறோம்னா காரணப்பேட்டை கிட்டேங்க. அதாவது செலக்கரைச்சலில் லோடு இறக்கி கோயம்புத்தூர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். செலக்கரைச்சலில் லோடு இறக்கி நம்ம இப்போது ஓப்ஸ் காலேஜ் வரணுன்னே எப்படி போய் சுற்றிட்டு அப்படியே எல்என்டி பைபாஸ்லேருந்து அப்படியே உள்ளே பூந்து போய்க்கலாம். செட்டிப்பாளையம் வந்து போத்தனூர் வந்தும் கூட சிட்டிக்குள்ளே போய்க்கலாம். சிட்டிக்குள்ளே ஏதோ கட்சி மீட்டிங் சொல்லி போட்டு அதை உள்ளிட மாட்டேன்ட்டாங்க. திருப்பி மறுபடியும் செலக்கரைச்சல்லேருந்து நேராக கரடிவாவி வந்து காரணப்பேட்டை வழியாக வந்துட்டுருக்குறேங்க. செம்ம டிராஃபிக்ங்க. பூரா வண்டி இதில் தான் வருதுங்க. பாருங்கள், நீங்களே பாருங்கண்ணா. எதுக்கு எடுத்தாலும் இந்த போக்குவரத்து தானுங்க. இந்த இடப்பட்ட நாள் கட்சி மீட்டிங் வைக்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை வைக்கலாம், இல்லாட்டி கம்பெனி லீவ் விட்டும் கூட அவைய வைக்கலாம். டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக எந்த இதுவும் பாதிப்பு வராமல் இருக்குங்க. நம்ம போக்குவரத்து பாருங்கள், பூரா எல்லாம் வண்டியை மட்டும்தான் திருப்பி விட்ருப்பாங்க. நீங்களே பாருங்களா, பூரா செம்ம டிராஃபிக் ஆகிடுச்சு. நீ அவி வந்து போகிறக்கு இப்படி 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் இங்கே தான் இது பண்ணி வைப்பாங்க. கம்பெனிலேருந்து வண்டி எப்போ வரும்னு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் 8-9 மணி ஆச்சுன்னா நிறுத்திடுவாங்க. அப்புறம் நாளைக்கு தான் லோடு ஏற்றுவாங்க. இன்னத்த பொழப்பு கெட்டுச்சுங்களா. பொதுமக்களுக்கும் பாதிப்பிங்க வரும். காரில் எத்தனை பேர், பைக்கில் எத்தனை பேர், எல்லாத்துக்கும் சிரமம் தானே. ஏதோ லீவு நாள் வச்சுட்டாங்கன்னா அவி வேலையை பார்த்துருப்பாங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. நீங்களே பாருங்கள்.